இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamil. Happy birthday to you. Hi Tamil. Hi. Wish you many more happy returns of the day. Thank you, uncle. Oh, நீங்களும் ஆல்ரெடி கேக் வாங்கிட்டீங்களா? சரி சரி, அப்ப ரெண்டு கேக்கையும் ஒண்ணா வச்சு கட் பண்ணிடலாம். தமிழ், உனக்கு ரெண்டு கேக். என்ன பர்த்தி அப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீங்க தானே ஆபீஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க. என்கிட்ட ஒரு தடவை சொன்னா போதும், அவளை ஈஸியெல்லாம் நான் மறக்க மாட்டேன். சரி சரி, கேக் கட் பண்ணலாமா? ஊதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. முதல்ல அம்மாவுக்கு. இல்ல இல்ல இல்ல, முதல்ல அவருக்கே ஓட்டு. இன்னைக்கு அவர்தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். ஓகே. நீங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு தெரியல பாரதி, பூமி பூஜைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்ட்ல அப்படியே படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு கனவுல தமிழ் வந்துட்டா. என்ன பார்த்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா. டக்குன்னு முழிப்பு வந்து பார்த்தா, அப்பதான் மொபைல்ல டேட் பார்த்தேன். அதை பார்த்த உடனே தமிழ் பர்த்டேன்னு ஞாபகம் வந்துருச்சு. வந்தீங்களே, ஒரு gift கொடுக்க மாட்டீங்களா? மறந்தே போயிட்டேன்டா. தமிழுக்கா வரும்போது தான் ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். அது கார்ல இருக்கு. இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இதயமே கடனாக கடனாக மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமே
என்னாச்சுக்கா? யார் கால் பண்ணது? ஏய், நிஷாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து தான் கால் பண்றாங்க. அவ மொத்தமா சரியாயிட்டாலாம். ஓ சூப்பர். நான் இப்போ உடனே கிளம்பணும். ஹலோ ஹலோ, ஆதித்யா அம்மாங்களா? ஆமா, நீங்க? நான் அவனோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். ஆ, ஆ சொல்லுங்க மேடம். ஒன்னும் இல்ல, ஆதித்யாவோட அப்பான்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஆதித்யா அப்பாவா? ஆமாங்க, அவர் இங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போனை கொடுக்கறேன், நீங்களே பேசுறீங்களா? சரி கொடுங்க. பேசுங்க சார். ஆ ஹலோ பாரதி, நான் ஆதி பேசுறேன். பாரதி கேக்குதா? கேக்குது. ஆ, எங்க இருக்கீங்க பாரதி? நான் இப்போ ஆபீஸ். ஓகே. பாரதி, நான் தான் ஆதித்யாவோட அப்பான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷமா அவங்க அம்மா மட்டும்தானே வந்தாங்க, நீங்க எங்க போனீங்கன்னு என்ன கேக்குறாங்க. நான் தான் அப்பான்னு தமிழும் சொல்றா, அப்ப கூட இவங்க நம்ப மாட்டேறாங்க. பாரதி, நீங்க நேர்ல வந்து சொன்னாதான் இவங்க நம்புவாங்களாம். கொஞ்சம் கிளம்பி ஸ்கூலுக்கு வரீங்களா? வரேன், உடனே வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க பாரதி. வரேன். ஏன் லேட் ஆயிடுச்சு? டிராஃபிக்கா? யார் இவரு? உங்க குழந்தைங்களுக்கு இவருதான் அப்பான்னு சொல்றாரு. உண்மையாவே இவருதான் குழந்தைங்களோட அப்பாவா?